சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்த நடிகரில் இப்போ அந்த லிஸ்ட்டில் நம்ம சக்தி அவர்களும் இணைஞ்சிட்டாங்க. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கோமாளியாக இருந்து பலருடைய மனசையும் கவர்ந்தவர் தான். அவருடைய காமிக் சென்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்தடுத்து வந்துட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியில் ஆங்கராகவும் இருந்தார். ஸோ இப்போது வந்து நூறுசாமி, நம்ம விஜய் ஆண்டனியோடைய நூறுசாமி படத்துலையும் நடிச்சிருக்காரு. ஸோ நூறுசாமி வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லையா, ரசிகர்கள் எல்லாருமே வந்து அதை நல்லாவே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு படத்தில் சக்தி அவர்களும் வந்து ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்காக வந்துட்டு டைரக்டர் சசி சாருக்கு, விஜய் ஆண்டனி சாருக்கு, சுவாசிகா மேம்க்கு, பாஸ்கருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டருக்குமே இவர் வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. சசி சார் வந்து என்னை நம்பி எனக்கு வந்துட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி இந்த நூறுசாமி படத்தில் வந்துட்டு விவேக் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அண்ட் விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணியிருக்காரு. சுவாசிகா மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரியில் வந்துட்டு நீங்கள் செல்வியாக அதுக்கு வந்து உயிர் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பாஸ்கர் அவர்களுக்கு வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு நம்ம சக்திக்கு பிரதராக நடிச்சிருக்காங்க. ஸோ அதற்கு வந்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சில லைன்ஸ்லாம் வந்து சொல்லி நிறைய தேங்க் பண்ணியிருக்காங்க. பாடினி, காவியாவுக்கு அண்ட் டோட்டலாக ஓவராலாக வந்துட்டு எல்லோருக்குமே இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் வெல் விஷர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்களுடைய பிளெஸிங்ஸ், அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட், அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது அப்படின்னு வந்து சொல்லி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவருடைய வளர்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.